வணக்கம். நம்ம சத்யேஸ்வர கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் வந்து பேஸ்கெட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்காண்டி என்னிட்ட மொத்தமே வந்து ஒரு 7 பீசஸ் கேட்டிருக்காங்க. அந்த பீசஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். மூடி போட்டாப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழேயும் ஹார்ட் ஷேப் வர்றாப்லையும் மேலேயும் வந்து ஹார்ட் ஷேப்பில் வர்றாப்லையும் வந்து பேஸ்கெட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். 2 கலரில் மேக் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் தாங்க ஃபுல்லாகவே. அதில் வந்து 2 விதமான ரெட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். மொத்தமே வந்து 7 பீசஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஆக்சுவலி ஒன்று ரெடி பண்ணி பார்த்தது. நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. உள்ள வந்து ஒரு பவுல் மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் இதில் போட்டு கொடுக்கலாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்தோன்னா கூட குழந்தைங்க வந்து நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் வந்து இதாக இருக்கும். டேபிளில் வைக்கிற மாதிரி தாங்க. இது வந்து பிடியெல்லாம் போடலை. நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரியான ஒரு பேஸ்கெட் தான். இந்த பேஸ்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கீழே உள்ள பவுல், மேலே உள்ளது. சரிங்களா? இது உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 2 பவுலுமே ரெடி பண்ணுறதுக்கு ஒரே சேம் மெஷர்மெண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமாக ஒயர் வந்து கட் பண்ணுவோம். அதில் வந்து 3 அடியில் ஒன்று, 3 அடியில் ஒன்று வந்து கட் பண்ணிக்கணும். மொத்தமே வந்து இதில் வந்து 10 லைன் போட்டிருப்போம். மூடியில் வந்து 10 லைன்ஸ் வந்து போட்டிருப்போங்க. 10 லைன்ஸில் வந்து 3 அடியில் வந்து 5 லைன் போட்டுக்கணும். 3 அடியில் வந்து 5 லைன் போட்டுக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணணும். இதோட ஃபுல் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ஃபுல் டுட்டோரியல் வந்து போடுறேன். இந்த மாதிரி பேஸ்கெட் வந்து இதுக்கு வந்து 10 ஒயர் எடுத்துப்போம். இந்த மூடிக்கு வந்து 9 ஒயர் தான் வந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும். கீழே வந்து பவுலுக்கு வந்து 10ம் மேலே மூடிக்கு வந்து 10, கீழே உள்ள பவுலுக்கு வந்து 9 வந்து எடுத்துப்போம். 5 லைன் வந்து பேஸ் போட்டுக்குவோம். பேஸ் 5 லைன் போட்டு மேலே வந்து இப்போ ஒரு 5 நாட்டுக்கு வந்து 5 லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நமக்கு ஹார்ட் ஷேப்பில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொத்தமே வந்து 7 பீசஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 7 பீசஸும் ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து உழுவாமல் இருக்கணுங்க. என்னென்னா நம்ம பவுல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போது கீழே வந்து இந்த பவுல் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? மேலே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும் பொழுது அந்த பவுல் வந்து விழுவக்கூடாது. எடுக்கும் பொழுது அந்த பாக்ஸ் வந்து விழுவாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து விழுகலை. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் கலர்லேயே வந்து ஃபுல்லாகவே வந்து ஆப்பிள் கூட பார்த்துருப்போங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ரெட் கலர்லேயே வந்து எனக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து பேஸ்கெட் வந்து கூட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நான் வந்து பேஸ்கெட்டை திருப்பி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மூடி போட்டது வந்து இப்படி தான் வரும். இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தாங்க வந்து இருக்கும். இப்படி தான் இருக்குமே இந்த பவுல். பார்த்தீங்களா? மேலே வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து தெரிகிற மாதிரி இந்த பவுல்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கூடங்களாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.